ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துவிட்டது. இன்று உன் துணையின் வருகையால் உன் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் பிறக்கப் போகின்றது. இத்தனை நாட்களாக உன்னுடைய துணையை பிரிந்து நீ பட்ட வேதனைகள் அத்தனையும் எனக்கு நன்றாக தெரியும். அவர் மீது நீ அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றாய். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நீ அவரை விட்டு பிரிந்து இருக்கின்றாய். அவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று உன் மனதில் இருக்கும் ஆசைகளும் அன்பும் ஒரு பக்கம் துடிக்க, உன்னை உற்றார் உறவினர் சொந்த வீட்டில் எத்தனை அவமானங்களை படுத்தினார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் தங்கமே. உன் துணையை நீ பிரிந்து இருப்பதால் இஷ்டத்திற்கு பேசலாம் என்று பலரும் உன்னை வார்த்தைகளால் நோகடித்ததை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அந்த அளவிற்கு நீ பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். கணவனை பிரிந்து வந்து அம்மா வீட்டில் உட்கார்ந்திருக்கின்றார் என்று பலவிதமாக போகிற போக்கில் உன்னை அனைவரும் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கணவனுடன் ஒழுங்காக வாழ தெரியவில்லை, வாழ முடியவில்லை. இவள் பேச்சுத்தான் இவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இவள் சரியான திமிர் பிடித்தவள் என்று பல பேச்சுக்களை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்து விட்டாய். இப்படியெல்லாம் குணம் இருந்தால் இப்படித்தான் வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும், எண்ணம் போல்தானே வாழ்க்கை அமையும் என்று உன்னை அனைவரும் உன் மனதை சுக்குநூறாக கிழித்து எறிவது போல பேசியுள்ளார்கள். உன்னுடைய வீட்டிலேயே உன்னை கணவருடன் பிரிந்திருப்பதால் இலக்காரமாக கூட நினைத்திருக்கின்றார்கள். வேண்டுமென்றே உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று பேசாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களாக தடுமாறி கூட பல நேரத்தில் உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள். அத்தனையும் சகித்து கொண்டும் அத்தனையும் பொறுமையாக கடந்தும் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது. அக்காரணங்கள் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். அவை அனைத்தும் மாறப்போகின்றது தங்கமே. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் மாறப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துவிட்டது. இன்று உன் துணை உன்னை தேடி உன்னை அழைத்து செல்ல வரப்போகின்றார். அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார். இனி உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, இக்கணமே என்னோடு வந்துவிடு என்று உன்னை அழைக்கப் போகின்றார். அவர் இருந்தால்தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தமா அப்பா என்று நீ கேட்பாய். அப்படியல்ல, உன்னால் அவரை பிரிந்து இருக்க முடியாத சூழல்தான். அவரை பிரிந்து நீயும் நிம்மதியில்லாமல் அவரும் நிம்மதியில்லாமல் இருக்கும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. அது உன் துணைக்கு புரிந்துவிட்டது, உனக்கும் புரியும். நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். அப்பொழுது உன்னை தூற்றியவர்களும் கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி உன் வாழ்க்கையை நான் வாழ செய்வேன். நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக 16 செல்வங்களையும் பெற்று பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்வாய். அப்பொழுது அனைவருக்கும் பதில் தெரியும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.